மலை பயணம் ஒன்றை மேற்கொண்ட துறவி ஒருவர் தன்னுடைய மலை பயணத்திலே தன்னுடைய பயணச் சுமைகளோடு மிக நேர்த்தியாக சென்று கொண்டிருந்தார். தன்னுடைய பயணச் சுமை மிக கடினமாக இருந்தது. அதை சுமந்து செல்லுவதும் அவருக்கு கடினமாக இருந்தது. இப்படி அவர் சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற போது அவருக்கு முன்பதாக சிறுமி ஒருத்தி உற்சாகத்தோடு சென்று கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய முதுகிலே தன்னுடைய தம்பியை சுமந்து கொண்டு சென்றாள். அவளுக்கு அது களைப்பாக இல்லை, மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பார்த்த துறவி அந்த மகளிடத்திலே கேட்டார், நான் என்னுடைய பயணச் சுமையை சுமந்து செல்லுவது இவ்வளவு கடினமாக இருக்கிறது, எப்படி தம்பியை நீ இவ்வளவு மகிழ்ச்சியோடு சுமந்து சென்று கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அந்த சிறுமி சொன்னாள், நீங்கள் சுமப்பது சுமையை, நான் சுமப்பது என் அன்பு தம்பியை என்று சொன்னார். திருமறையிலே 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது என்று திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் ஆண்டவரிலே அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம், அடுத்திருப்பவர்களிலே அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம், அன்பில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அனைவரோடும் அன்பாய் வாழ உதவி செய்வாராக. ஆமேன். God bless you.